ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்பில் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்தகன் திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் 90s கிட்ஸினுடைய ஃபேவரட் ஸ்டாராக வலம் வந்தவர். இவரை எப்போது பெரிய திரையில் பார்க்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவே இந்த திரைப்படம் அமைந்துள்ளது என்றே நாம் சொல்ல வேண்டும். அந்தகன் திரைப்படத்தினுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசாந்த் ஒரு பார்வையற்றவராக இந்த திரைப்படத்தில் மிகவும் திறம்பட தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார் என்றே நாம் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நாள் பிரியா ஆனந்த் நட்பு கிடைக்க அவருடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பும் பிரசாந்துக்கு கிடைக்கின்றது. பிரியா ஆனந்த் வேலை பார்க்கக்கூடிய பாரிலேயே ஒரு வேலையும் பிரசாந்துக்கு கிடைக்க, இதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து லண்டன் போக முயற்சி செய்து வருகிறார் பிரசாந்த். அந்த நேரத்தில் நடிகர் கார்த்திக் அறிமுகம் பிரசாந்துக்கு கிடைக்கின்றது. கார்த்திக் அவருடைய மனைவியை, அதாவது சிம்ரன், திருமண நாளன்று சர்ப்ரைஸ் செய்ய நினைத்து பிரசாந்தை வீட்டிற்கு அழைக்கின்றார். அங்கு வந்து பார்த்த பிரசாந்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. கார்த்திக் அங்கு இறந்து கிடக்கின்றார். சமுத்திரகனி மற்றும் சிம்ரனும் இணைந்து இந்த கொலையை செய்ய இதை பிரசாந்த் பார்க்கின்றார். அட, அவருக்குத்தான் கண் தெரியாதே என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, பிரசாந்துக்கு கண்ணு கண்டிப்பா தெரியாது போல் நடித்து வருகின்றார். இதன் பிறகு என்ன நடக்கின்றது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய பதட்டத்துடனும் மிக அருமையான சுவாரஸ்யத்துடனும் தான் திரைக்கதை அமைத்திருக்கின்றார் இயக்குனர். அந்தகன் திரைப்படம் பாலிவுட்டில் மெகா ஹிட்டான அந்தாதூன் படத்தினுடைய ரீமேக் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதை மிகவும் சிறப்பாக கையாண்டுள்ளார் இயக்குனர் தியாகராஜன். அதிலும் கதையை அப்படியே பாண்டிச்சேரி கதைக்களத்திற்கு மாற்றியமைத்து ஒரு மிகப்பெரிய மாற்றமில்லாமல் அப்படியே எடுத்துள்ளது படத்திற்கு மிகவும் பக்கபலமாக அமைந்துள்ளது என்றே நாம் சொல்ல வேண்டும். பிரசாந்த் நடிப்பில் அப்படியே பொருந்தி போகின்றார். கண் தெரியும் போதே தெரியாதது போல் அவர் நடிக்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் தத்ரூபமாகவே அமைந்துள்ளது. அதைவிட உண்மையாகவே அவருக்கு கண் தெரியாமல் போகக்கூடிய காட்சி, அவர் அடையக்கூடிய பதட்டம் நம்மையும் தொற்றிக்கொள்ள வைக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். கார்த்திக் இறக்கும் இடத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தெரிந்தும் தெரியாதது போல் பிரசாந்த் மிகப்பெரிய ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை செய்யக்கூடிய இடம் மிகவும் டாப் ஸ்டார் தான். அந்த இடத்தில் மக்களுடைய கைதட்டல்களை மிகவும் நேர்த்தியாக பெற்றுள்ளார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாதுங்க. பிரசாந்திற்கு பிறகு படத்தில் கலக்கியிருப்பதும் சிம்ரன் தான். இதுவரை ஹீரோக்களுடன் வெறும் டூயட் பாடும் ஹீரோயினாக பார்த்த இவர் ஏதோ சீரியல் கில்லர் போல் மிரட்டியிருக்கின்றார் என்றே நாம் சொல்ல வேண்டும். அதிலும் KS ரவிக்குமாரை அவர் கொல்லக்கூடிய இடம் அவரினுடைய கொடூர குணத்தினுடைய உச்சத்தை காட்டுகின்றது. கோவை சரளா, யோகி பாபு, KSமே தன்னுடைய நடிப்பாற்றலை மிகவும் சிறப்பாக வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். போலீஸ் அதிகாரியாக வரக்கூடிய சமுத்திரகனி ஆரம்பத்தில் மிகவும் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசராக இருந்தாலும் தன் மனைவி வனிதாவிடம் உண்மை தெரிந்தும் பம்மும் இடமெல்லாம் ரசிகர்களை ரசிக்க வைக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். படத்தினுடைய ஆரம்பம் கதைக்குள் செல்லும் 20 நிமிடம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் மெதுவாக நகர்கின்றது. ஆனால் அதன் பிறகு, முக்கியமாக கார்த்திக் கொலைக்கு பிறகு, படம் விறுவிறுப்பு தன்மை கொஞ்சம் கூட பஞ்சமில்லாமல் அனைவரையும் சீட்டின் நுனியில் அமர வைக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். இரண்டாம் பாதியில் பிரசாந்த் கிட்னியை திருட பிளான் செய்யும் கும்பல் அவர்களிடம் தப்பிக்கக்கூடிய காட்சி என பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. பிரசாந்தினுடைய கதாபாத்திரமே ஒரு பியானிசிஸ்ட் என்பதால் படத்தில் ஒரு மிகப்பெரிய பலம். இசை என்பதை உணர்ந்து சந்தோஷ் நாராயணன் மிகவும் கலக்கியுள்ளார். அதோடு ஒளிப்பதிவு பாண்டிச்சேரியை டாப் ஆங்கிள் காட்டும் ஒரு காட்சியே மிகவும் பிரமிப்புதான். ஏதோ ஃபாரின் கண்ட்ரி போனது போல் நம்மை நாமே ஆச்சரியப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் தியாகராஜன். படத்தின் திரைக்கதை எங்கும் போரடிக்காமல் செல்கின்றது. பிரசாந்தினுடைய நடிப்பு ரசிக்க வைக்கின்றது. சிம்ரன் நீண்ட நாள் கழித்து ஒரு வில்லி கதாபாத்திரத்தில் அருமையாக ரசிகர்களை மிரட்டியுள்ளார். படத்தில் டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக அமைந்துள்ளது. மொத்தத்தில் இந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்த அந்தகன் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவான் என்பதில் சிறிதளவும் ஐயம் கிடையாது.
இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.